ஹலோ கைஸ், நம்ம பாம்பே டு கோயம்புத்தூர் சீரீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, போன வீடியோ வந்து நம்ம லோக்மானிய திலக் டு தூதானி ஸ்டேஷன் வரையும் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட 2வது பார்ட். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தூதானி டு அடுத்தது பெங்களூர் வரையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3வது பார்ட் வந்து பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்து ஒரு சீரீஸ் வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். வந்து நம்ம தூதானி ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நிறைய கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலயமா இங்கே வந்து மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அந்த மாதிரி வந்து தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்போர்டு க்ளீனிங் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. அப்பப்போ ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் டீம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா புலாலி அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மெதுவாக போயிட்டு இருக்கோம்.
வந்து பார்த்தீங்கன்னா கங்காப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிலேயில் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ரெண்டு மணி நேரம் டிலேவாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு அரைவ் ஆகிருக்கோம். மறுபடியும் 2 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் வண்டி வந்து கங்காப்பூர் ரோட்லேருந்து கிளம்பிடுச்சு. டிபார்ச்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவிலிருந்து இருக்கோம். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கலபுரகி ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த பூசணியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாஜிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீலாண்ட் வயர்ஸ் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2 நிமிஷம் வண்டி கிளம்பிடும்.
ஷாகாபாத். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வடி ஜங்ஷன் வந்துட்டோம். இந்த ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லோக்மணிய திலக் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுட்டு. வடி ஸ்டேஷன்லேருந்து காரைக்கால் போகிற வடி ஸ்டேஷன்லேருந்து காரைக்கால்லேருந்து வந்த எல்டிடி எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பிருச்சு. வடி ஜங்ஷன். வடி ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் டிலேயில் தான் வந்திருக்கு. போக போக டிலே கவர் பண்ணுறாங்களா, நாளைக்கு காலையில் வரையும் நம்ம இந்த வண்டியில் தான் இருக்க போகிறோம். அதனால் இதை கவர் பண்ணுறாங்களா இல்லை ரெண்டு மணி நேரமாக இருந்த டிலே வந்து இப்போ ஒரு 1.25 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க. இதே கம்மி பண்ணி ஆன் டைமுக்கு கோயம்புத்தூர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து யாத்கீருங்கிற ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 1 से रवाना होने के लिए तैयार है. Your attention please. Train number 110113 लोकमान्य तिलक टर्मिनस कोयंबटूर एक्सप्रेस via Gurtangal Gangavaram Junction, Salem is ready to move from platform number 1. இப்போ வந்து யாத்கீர் ஸ்டேஷன்லேருந்து வண்டி டிபார்ட் ஆகி வெளியே போயிட்டுருக்கு.
வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணா ஸ்டேஷனுக்கு கிருஷ்ணா ஸ்டேஷனுக்கு வந்து வண்டி அரைவ் ஆகிருக்கு. மோஸ்ட் 1 ஹவர் டிலேயில் தான் போயிட்டுருக்கு வண்டி. ஃபஸ்ட் 2 மணி நேரத்துலேருந்து அப்படியே இப்போ கம்மி பண்ணிட்டு வராங்க. கிருஷ்ணா ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வண்டி தண்ணி பிடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டிக்கு வந்து தண்ணி ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினுங்கிறதுனால தண்ணி கம்பல்சரி வேணும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு நிப்பாட்டதுனால ஒரு 10 நிமிஷம் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா ஸ்டேஷனில். அடுத்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர். அங்கே வந்து இந்த வண்டிக்கு 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க, நீ வண்டியை எடுக்க போகிற டைம் ஆச்சு, நம்மளும் அப்படியே வண்டியில் போட் பண்ணிக்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கிருஷ்ணாங்கிற ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிருச்சு. அதோட இப்போ இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராய்ச்சூர் தான். வாங்க, எங்கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபுக்காக தனியாகவே ஒரு கோச் வந்து கேம்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. குண்டக்கல் ஷெட்டோட டீசல் லோக்கோ வந்து அங்கே நிற்கிது. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நெல் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிருஷ்ணா நதியோரம் தான் இந்த நெல் வயல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பெருசாக இருக்கிற எதுவும் போகிற மாதிரி தெரியல. தண்ணி வந்து அங்கங்கே குட்டை மாதிரி தான் நின்றுட்டுருக்கு. கிருஷ்ணா நதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய ஆற்றுல இப்படி பாறையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆற்றுல தண்ணி இல்லாமல் காஞ்சிட்டு இருக்குதுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
தலைவர் எல்டிடி எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் 2 மணி நேரம் டிலேல, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிலேல தான் போயிட்டுருக்கான். எப்படி மேனேஜ் பண்ணி நாளைக்கு காலையில் ஆன் டைமும் போவாங்கிறது தெரியல. வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 2 மணி நேரம் 2 நிமிஷம் ஆள் பண்ணியிருக்காங்க. வண்டி கிளம்புது, நம்ம அப்படியே போட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட தலைவர் 2 மணி நேரம் டிலேல போயிட்டு இருக்கான். எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம எத்தனை மணிக்கு அங்கே கொண்டு போய் ஊரில் அனுப்பிடுவாங்கிறது தெரியல. வாங்க பார்ப்போம். இதே தான் தலைவர், இது டிலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இல்லை கரெக்டாக ஆன் டைமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்றாங்கங்கிறது நாளைக்கு காலையில் தான் தெரியும். அடுத்து நம்ம மறுபடியும் மந்த்ராலயம் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். மந்த்ராலயம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து திண்டுக்கல் வழியாக பெங்களூர் ரீச் பண்ணுவோம். ரைட் சைட்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகாச்சு. இங்கே நிற்கிற இந்த லோட்டாவோட பேர் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற தாத்தோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சேன், எனக்கு வந்து எந்த ஆளுங்களும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கோம். மந்த்ராலயம் ஸ்டேஷன் ரோடு வந்திருக்கோம். மந்த்ராலயம் ரோடு இங்கே அளவுக்கு ஏர்போர்ட்டில் வந்து போட் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மந்த்ராலயம் ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அம்ரித் பாரத் ஸ்கீமில் வந்து இந்த ஒர்க் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எந்த ஸ்கீமில் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து கிளம்பிடுச்சு. Kamu sedikit kira sebelum kira sama lah.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக ட்ரெயினோட பேண்ட்ரி காரில் வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம், மேகி தான் வாங்கியிருக்கோம். வாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வர ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம கவர் பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான். இப்போ தான் நம்ம சாப்பிட்டு வாங்கியிருக்கோம். தெரியல, பார்த்தா வெறும் மஞ்சத்தூரை போட்டு நீங்களே பாருங்க. இந்த பட்டாணி போட்டு பண்ணியிருக்காங்க. ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees பொறுத்தான் சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுட்டு வந்து வெளியில் வாங்கிக்கோங்க. இந்த பேண்ட்ரி காரில் நம்ம வாங்கின ஃபுட்டு மேகி வந்து பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. இதே நம்ம வீட்டில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக நீட்டாக செய்வோம். ஆனால் இங்கே எப்படி செஞ்சுருக்காங்க ஏதுங்கிறது தெரியறதில்ல. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியில் வாங்கிக்கோங்க. இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு போயிருங்க. அதுதான் உங்கள் பட்ஜெட்டுக்கும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா குண்டக்கல்லேருந்து கிளம்பிடுச்சு. இந்த பச்சை தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மிளகா செடி. அதுவே இந்த ப்ரௌன் கலர் தெரியுறது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கிழங்க. அந்த செடி வந்து அறுவடை பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. குண்டக்கல் ஜங்ஷன். இது குண்டகல் கேபின் ஜங்ஷன் ஆல்ரெடி. You are making vlog? Yes, sir. French. Hello, meal healthy. Star market. ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குண்டக்கல் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கு. ஆல்ரெடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நிற்கிற வண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூப்ளியிலிருந்து குண்டக்கல் வரையும் போகிற வண்டி. சரி, ஹூப்ளியிலிருந்து குண்டக்கல் வந்து வந்திருக்காங்க. வண்டி நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 56911 and 56912. இந்த வண்டி வந்து குண்டக்கல்லேருந்து ஹூப்ளி வரையும் ரன் ஆகக்கூடிய வண்டி. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா தலைவர் பயங்கரமாக டிலேயில் தான் போயிட்டுருக்கான். 1.5 மணி நேரத்துக்கு டிலேயில் போயிட்டுருக்கான். எத்தனை மணிக்கு எங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் விடுவான்னு தெரியல. இதே டிலேயில் போகிறாங்களா இல்லை டிலே மேனேஜ் பண்ணி போகிறாங்களாங்கிறது போகணும்னு தெரியும். வாங்க போவோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா குண்டக்கல் ஜங்ஷன் வந்து கிளம்பிடுச்சு. குண்டக்கல் ஜங்ஷன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த பக்கம் எல்லாமே பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப கீழால தான் இருக்கு. ஏறுறது இறங்குறது எல்லாமே பார்த்து கொஞ்சம் பத்திரமா தான் இறங்கணும். சரி, அந்த ஒர்க் ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. இல்லை இந்த டைல்ஸ் கூட எடுத்துகிட்டு புதுசாக போடுறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய டைல்ஸ் எடுத்துகிட்டு புது டைல்ஸ் போட்டுருக்காங்க. குண்டக்கல் ஜங்ஷன் வந்து நம்ம வெளியே கிளம்பிட்டோம். அடுத்தது அனந்தபூர் ஸ்டேஷன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுற விளாகோட மொத்தம் 2 பார்ட்டாக பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் விளாக் வந்து யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸையும் உங்களோட விருப்பத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்து எந்த வண்டி ட்ரை பண்ணலான்னு. மறுபடியும் நம்ம வண்டி வந்து அனந்தபுரம் ஸ்டேஷன்லேருந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வண்டியோட டிபார்ச்சர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அனந்தபுரம் ஸ்டேஷன்லேருந்து. ஆறு போகுது, 2 ஆறு போகுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரம் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ள நம்ம வண்டி அரைவ் ஆகிட்டு இருக்கு, உள்ள போயிட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தர்மபுரத்துலேருந்து மசூலிப்பட்டினம் போகிற வண்டி வந்து ரெடியாக நிற்கிது கிளம்புறதுக்காக. நம்ம வண்டியும் இங்கே 2 மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கிளம்புது. வாங்க அப்படியே பார்ப்போம், ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை நல்லா இல்லைனா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த தர்மபுரம் ஜங்ஷன்லேயே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பொறுத்தவரையும் இந்த ஆந்திராக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்குது. அடுத்தது நம்ம அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாம்பே அந்த சைட் இருக்கிற ஸ்டேஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், பாம்பே புனே இந்த பக்கமெல்லாம். அதுக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டோட இதுவும் தெரியும். தர்மபுரம் ஜங்ஷன்லேருந்து நம்ம வண்டி வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. டிபார்ச்சர் பார்க்கலாம். வண்டி பார்த்துட்டிங்கன்னா அழகாக ட்ராக் மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு. நமக்கு என்னதான் ஃப்ளைட்டில் போனாலும் இந்த ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் போகிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் ஒரு டைமாவது ட்ரெயினில் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பேர் லைக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கிறது எல்லாமே இந்த வண்டி சவுண்ட் எல்லாமே இதாகும். அது எல்லாமே எடிட் பண்ணுவோம்.
பசவம்பள்ளிங்கிற ஸ்டேஷனில் இருக்கிறோம். இது வந்து இப்போ வந்து அஃபிஷியல் ஸ்டாப் கிடையாது, சிக்னலுக்காக நின்றுருக்காங்க. நமக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த வண்டினா புவனேஸ்வர் டு பெங்களூர், பெங்களூர்லேருந்து புவனேஸ்வர் போகிற வண்டி சிக்னல் கிடச்சி அவங்க பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வண்டி போனோடனே தான் அடுத்தது நம்ம வண்டிக்கு சிக்னல் கொடுப்பாங்க. இந்த வண்டியோட கிராசிங்காக தான் நம்ம வண்டி நின்றுருக்குது. காமதேனு எக்ஸ்பிரஸ் யஸ்வந்த்பூர், மசூலிப்பட்டினம், ஹைதராபாத். இப்படி வந்து இந்த வண்டி காமிச்சுன்னா அடுத்தது நேமாக இருக்குது, நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம வண்டிக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வண்டி வந்து அப்படியே கிளம்புது பசவம்பள்ளியிலிருந்து. பசவம்பள்ளி இல்லை, பசவம்பள்ளிங்கிற ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்புறோம். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து இது அஃபிஷியல் ஸ்டாப் கிடையாது. முன்னாடி போன 2 வண்டிக்காகவும் நம்ம வண்டியை வந்து ஸ்டாண்டிங்கில் போட்டாங்க. வண்டி தலைவர் ஆல்ரெடி 1.5 மணி நேரம் டிலேல தான் முடிச்சிருக்காரு. எத்தனை மணிக்கு கொண்டு போய் நம்மளை கோயம்புத்தூர்ல இருக்கிறாருன்னு தெரியல. 2 மணி நேரமா இருந்த டிலே வந்து 1.5 மணி நேரமா கம்மி பண்ணி வைக்கிறாரு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு நம்ம பெங்களூர் போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பெங்களூர் போயிட்டு பார்க்கலாம். அது வரையும் ஸ்டேஷன் எல்லாமே அரைவல் அண்ட் டிபார்ச்சர் பார்க்கலாம். பை பசவம்பள்ளி. சாயந்தரம் இந்த வியூ பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. உங்களுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு தெரியல. இந்த மவுண்டன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அழகா இருக்கு. பெருசா வெயில் இல்லை, நான் பார்க்கறதுக்கு அப்போ அழகா இருக்கு. நீங்க இந்த குருவா எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா இந்த இதெல்லாமே மறக்காம கொஞ்சம் பார்த்து பாருங்க. உங்களுக்கு சம்மா ஜாலியா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம சத்யசாயி போற ஸ்டேஷன் போறோம். பார்த்தீங்கன்னா நெல்லை போட்டுருக்காங்க. ஒரு இதில் வந்து நெல்லை போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. அந்த பச்சையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி பருவத்துக்கு வரல. பார்த்தீங்கன்னா கண்ணு கூட இருக்கும். அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட
நம்ம அதே 1.5 மணி நேர டிலேயில் சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் போர்டான மாதிரியும் தெரியல, போர்டான மாதிரியும் தெரியல. ஃப்ரீயாக தான் இருக்குது. பசங்க ஒரு 4 பேர் தான் இறங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பெங்களூர் வரையும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான். நம்ம கிளம்பிச்சுன்னா அடுத்தது அந்த கூட்ஸ் வந்துட்டும் முன்னாடி மவுண்டன் வியூவெல்லாம் பார்க்கறது பயங்கரமாக இருக்குது. டைமாக வந்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நடக்காது. மவுண்டன் வியூவெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. எல்லாருமே நானும் கொஞ்சம் வந்து ஆனால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனரிஸ் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆரம்பம் நல்லா தான். வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெம்பூர் வந்துட்டோம். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1.5 மணி நேரம் லேட்டானது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. அப்புறம் நம்ம வண்டி இங்கே வந்து டிபார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பெங்களூர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு லோக்கல் ரிவர்ஸல் அண்ட் ட்ராக் ரிவர்சல் இருக்குது. அது போய் முடிஞ்சால் அங்கே லோக்கல் ரிவர்சல் பண்ணுறது வந்து நான் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹின்பூர் வந்து வண்டி 2 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் கிளம்பிருச்சு. அடுத்தது வந்து பெங்களூரில் தான் நமக்கு ஹால்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டேஷன்லையும் வந்து ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் வண்டி வந்து
கௌர் பிடனூருங்கிற ஸ்டேஷனில் இருக்குது. ஆல்ரெடி அதை டிலே வந்து மெயின்டைன் ஆனது ஆகிட்டே தான் இருக்குது. எத்தனை மணிக்கு நம்ம பெங்களூர் போகணும்னே தெரியல. மறுபடியும் பெங்களூர் போனால் மறுபடியும் அங்கே லோக்கல் ரிவர்சலுக்கு ஒரு 1/2 hour ஆகும். எப்படியும் ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் டிலேயில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே பார்ப்போம். பெலகாவி மைசூர் வண்டி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கௌர் பிடனூர்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன். இந்த பெலகாவி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீபோர் ஆகிறாங்க. நம்ம வண்டி பேர் பெருசாக டீபோர் ஆக மாதிரி தெரியல. பார்க்கறதுக்கு சங்கமாக இருக்கு. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் வந்து கண்ணூர் டு யஷ்வந்த்பூர் போகிற வண்டி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எலன்கா ரீச் பண்ணியிருக்கோம். சிக்னலுக்காக எலன்காவில் வந்து நம்ம வண்டி வெயிட்டிங்கில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் வண்டி எடுத்துருவாங்க. மேபி ஏதோ வண்டி கிராசிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எந்த வண்டின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதையும் கவர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். 8:20க்கு வர வேண்டிய வண்டி ஒரு 20 நிமிஷம் டிலேவா 25 நிமிஷம் டிலேவா 8:45க்கு இங்கே ரீச் ஆகிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் போச்சுன்னா வண்டிக்கு லோக்கல் ரிவர்சல் ரேக் ரிவர்சல் இருக்குது. அதையும் கேப்சர் பண்ணலாம். வாங்க வண்டி கிளம்பிட்டு நம்மளும் அப்படியே போர்டு வாங்கிக்கலாம். பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்து வண்டி ஃபுல்லாக கிளம்பிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போயிட்டுருக்கு. இங்கேயே அளவுக்கு கூட்டம் வந்து கூட்டோட இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி கூட்டம் வந்து கம்ப்ளீட்டாகவே கம்மியாகும். நாளைக்கு வந்து நம்ம பெங்களூர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் வாங்கி அப்படின்னு சொல்லி. நம்ம வண்டி பார்த்துட்டிங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் அரைவ் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லோக்கல் ரிவர்சல் இருக்கு. அரைவ் ஆகிட்டு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு பெங்களூர் அரைவ் ஆகிட்டான். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா
லோக்கல் ரிவர்சல் ரேக் ரிவர்சல் இருக்குது, அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். சாப்பாடு வாங்கிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம எல்டிடி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் செட்டோட ஆப் 7 தான் புல் பண்ண போகுது. இங்கே லோக்கல் செட் எடுக்க முடியல, அதனால் நான் கோயம்புத்தூர் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து லோக்கல் ரிவர்ஸ் பண்ணி கிளம்பிருச்சு. இப்போ நம்மளை புல் பண்ணிட்டு போகிற லோகோ எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரமோட வேப் 7 தான் புல் பண்ணிட்டு போக போகுது. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் கோயம்புத்தூர் பெங்களூர் டு கோயம்புத்தூர் வரையும். லோக்கோ ஷாட் எடுக்க ட்ரை பண்ணேன், அங்கே அவங்க அலோவ் பண்ணல. அதனால் வந்து கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் நம்மளை புல் பண்ணிட்டு இருந்த லோகோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது சான்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர் போயிட்டு உங்களுக்கு கம்பல்சரி காமிக்கிறேன். என்ன படுத்துட்டான்னு பார்க்குறீங்களா? நான் ரிட்டர்ன் நம்ம ரிவர்ஸ் போகிறதுனால மறுபடியும் பெங்களூர் கண்டோன்மெண்ட், பெங்களூர் ஈஸ்ட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கவர் பண்ணணும். நான் நம்ம வரும்போது அது பார்க்கறதுனால நான் அதை எடுக்கலை. ஹொசூர் வந்து நைட்டு 11 மணிக்கு ரீச் ஆகும். அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த ஹொசூரோட அரைவல் டிபார்ச்சர் ரெண்டுமே நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். குட் நைட். கொஞ்ச நேரம் தூங்கி வந்துருச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குட் நைட். ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம வந்து ஒரு 3 ஸ்டேஷனை கிளிக் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அந்த ஒசூர், சேலம், தருமபுரி இந்த 3 ஸ்டேஷன் வந்து கவர் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸ்டேஷன் அரைவ் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா சேரனும் அரைவ் ஆகிருக்கு. வந்துட்டு சேரன் வந்து டிபார்ட் ஆகிடுச்சு, அரைவ் ஆகிடுச்சு. எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு. நம்ம வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு கிராஸ் பண்ணி ஈரோட்லேருந்து டிபார்ட் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் ஹால்ட்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான். திருப்பூர் நம்ம குர்லா வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோட்டில் வந்து அரைவ் ஆகிட்டு ஈரோட்டில் வந்து மறுபடியும் டிபார்ட் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் டிபார்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுக்கு அஃபிஷியல் ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர் ஸ்டேஷன் தான். திருப்பூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர், நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான். வாங்கினு அடுத்தது திருப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நான் உங்களுக்கு டிபார்ச்சர் அரைவல் காமிக்கிறேன். ஏன்னா திருப்பூர் ஆன் டைமுக்கு அரைவ் ஆகிருக்கு. ஆன் டைமில் 2 மினிட்ஸ் டிலேவாக திருப்பூரில் அரைவ் ஆகிருக்கு. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடும் வந்து டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான்.
பிளாட்ஃபார்மில் நிற்கிறது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் பாட்னா எக்ஸ்பிரஸ்ஸு. நம்ம வண்டியும் டிஸ்பேச்சர் ஆயிடுச்சு. அந்த வண்டியுமே கிளம்புது. திருப்பூர் ஸ்டேஷன் வந்து நம்ம டிபார்ட் ஆயாச்சு. அதோட நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் தான். நம்ம வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் அரைவ் ஆகிடுச்சு. கோயம்புத்தூரில் வந்து நார்த் ஸ்டேஷனில் வந்து சிக்னலுக்காக நிற்கிறது வந்து சிக்னல் கிடைச்சது அடுத்து வந்து கோயம்புத்தூருக்குள்ள அரைவ் ஆகும். மறுபடியும் 8:50 இருந்து கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸாக இந்த மறுபடியும் இங்கேருந்து டிபார்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டுருக்கு. கோயம்புத்தூர் வரையுமே நம்மளை புல் பண்ணி பெங்களூர் டு கோயம்புத்தூர் வரையும் புல் பண்ணிட்டு வந்த ஒரு இதுதான் கிருஷ்ணராஜபுரமோட வேப் சாதனம்.